10,000 கொடுத்தா 15,000 அன்னதானம் பண்ணுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு செலவு நம்ம பண்ணி ஆகாரம் தேடி சாப்பிட்டு கொள்கிறானோ அவனுடைய பாபத்தையும் முழுக்க அவன் மட்டும் ஆகாரம் தேடி அவனே சாப்பிட்டு கொள்கிறானோ அவனுடைய பாபத்தையும் முழுக்க முழுக்க அவனே தான் அனுபவித்தாக வேண்டும். வேறு எவரும் அதிலே பங்கெடுத்து கொள்ள முடியாது. பணம், காசு, வஸ்திரம், நகை, பூமி, வீடு இந்த மாதிரி எதை கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் பிராணனையும் பிராணனால பலத்தையும் பலத்தால தவத்தையும் தவத்தால சிரத்தையையும் சிரத்தையால புத்தியையும் புத்தியால மனசையும் மனசால சாந்தியையும் சாந்தியால சொல்றாங்களே அந்த பிரஜை, அந்த ஸ்திர பிரஜையால விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தால ஆத்மாவையும் பெறுவதால அன்னதானம் செய்வது இவை அனைத்துக்கும் தருவது. தானம் கொடுத்து தனக்கே பெயர் பெற்றவன் கர்ணன். அவன் இறந்து சொர்க்கம் லோகத்தில் வாழ்ந்த காலத்தில் பொன்னும் பொருளும் மணியும் ஏன் உன் உயிரைய புண்ணிய பூமியில ஆதரவு இல்லாதவங்களுக்கு அன்னம் அளிப்பவன் மாபெரும்